ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வாழைக்காய் வச்சு ஒரு கோலா உருண்டை குழம்பு பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எடுத்துக்குங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கூட கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்குங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் அது கூட ஒட்டி வரும். அதுக்காக தான் நம்ம பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி அரைக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், தக்காளி 2 எடுத்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது தேங்காவையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது 3மே பண்ணிட்டோமா. அடுத்தது வாழைக்காய் தோலெல்லாம் சீவிட்டு காய் சீவுறதுல நல்லா சிரவி வச்சுக்கலாம். அப்போ தான் பொடிசாக வரும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா மிக்சிங் ஆகும். இப்போ 8 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக அரிஞ்சு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம மிளகாய் சாந்து அரைச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சரிங்களா. இதில் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டாலும் தண்ணி விடும். பரவாயில்ல, தண்ணி விட்டாலும் அது நல்லா புழிஞ்சிக்குங்க. பிழிஞ்சிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நான் உருண்டை பிடிக்கவே தண்ணி விடுது. தண்ணி விடும்போது என்ன பண்ணுவேன், அந்த தண்ணியை நான் புழிஞ்சிடுவேன். புழிஞ்சிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி வைப்பேன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வேக வச்சுக்குங்க. வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனும் லைட்டாக பிளாக்கும் கலந்த மாதிரி வறுக்கணும். அந்த மாதிரி வறுத்தும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி தான் லைட்டாக ப்ரௌன் கலரும் பிளாக் கலரும் வர வரைக்கும் நம்ம பொரிக்கணும். பொரித்ததுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இந்த கலரில் இருக்கணும். அதாவது டார்க் ப்ரௌனும் கொஞ்சம் கருப்பு மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக மறுபடியும் ஒரு வடைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கடுகு பொரிந்ததும் அடுத்தது நம்ம வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு வணக்கிறோம். சரிங்களா. லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே வணக்கினா போதும். ரொம்ப வறுக்கணுன்னு இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். வணங்கினோடனே அடுத்தது நாம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளி அரைச்சதை ஊற்றிக்கிறோம். அதையும் ஒரு 2 நிமிஷம் அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிட்டு, அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மிளகா சாந்து, அதை எல்லாத்தையும் நம்ம போட்டு தேவையான அளவு தண்ணீரும் ஊற்றி மிக்சியெல்லாம் கழுவி அதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணீரும் விட்டுக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி மாதிரி தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பும் நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம உருண்டைக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிச்சோடனே கொஞ்சம் திக்காக இருக்கும். அடுத்தது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவைன்னாலும் உப்பு போட்டுக்குங்க. எனக்கு அந்த உப்பே கரெக்டாக இருந்தது, அதனால் நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கிங்க. தேங்காயும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா திக்காக இருந்தது பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும்.
உப்பு செக் பண்ணேன், உப்பு கம்மியாக இருக்குது, மறுபடியும் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு, குழம்பு கொதிச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொரித்த உருண்டையெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்பவும் விடக்கூடாது. உருண்டையெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அந்த இது உள்ளே போய் இறங்கிறதுக்கு அந்த இது போதும். உருண்டைக்குள்ளே நம்ம குழம்பு சாரெல்லாம் உள்ளே இறங்கிறதுக்கு அந்த 5 நிமிஷம் கொதிக்கிறது போதும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் அழகாக ரெடி ஆயிடுச்சா உருண்டை குழம்பு, வாழைக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சா. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற டிஷ்ஷெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி டே. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம், அவ்வளோதான், குழம்பு ரெடி.